அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 18/7/2024 ஆடி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. துவாதசி திதி இரவு 8:45 வரை, பின்பு வளர்பிறை திரியோதசி திதி. கேட்ட நட்சத்திரம் பின்னிரவு 3:25 வரை, பின்பு மூல நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பின்னிரவு 3:25 வரை, பின்பு சித்த யோகம். கரி நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. ரிஷபராசியில் செவ்வாய் குரு, கடகராசியில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி வக்கரம், மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல், டென்ஷன், இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள், தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாமல் இருந்தாலும் மனக்குழப்பத்தால் மன நிம்மதி குறைவு உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், சமசப்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று 2இல் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலனை தரக்கூடிய அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது மறையும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் ஜென்ம ராசியில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரித்து உன்னதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். இதன் காரணமாக தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். சந்திரனானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிக சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், 8ல் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த விஷயத்திலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
பொதுவாக வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் வராத காரணத்தினால் மனக்கவலை உண்டாகும். பொதுவாக ஒரு வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியிலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்களும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அடுத்து குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனும் அட்டமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்களும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பாக செவ்வாய் 6ல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்பட்டாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பிடிப்பும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் குரு 4ல் சஞ்சரிப்பதால் பணவரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்களால் ஒரு சில சாதகமான பலன்கள் இருக்கும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவில் சிறு சிறு தடைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய நாளில் அனுகூலங்களை பெறுவ மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி கூற உள்ளேன். கேட்டை 18வது நட்சத்திரம். குறிப்பாக கேட்ட நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரம் ஆகும். கேட்டை என்பது விருச்சிக ராசி ஆகும். புதனின் நட்சத்திரம் செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் வருங்காலத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் செயல்படக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். தான தர்மம் தாராளமா செய்வார்கள். நண்பர்களுக்கு உதவி செய்வார்கள். சொந்த முயற்சியால் முன்னேறக்கூடிய திறமை கொண்டவர்கள். வெகுளித்தனமாக பேசுவார்கள். வெகுளித்தனமாக இருந்தாலும் விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றி அடைவார்கள். அவர்களுக்கு மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டார்கள். நன்றி மறவாது சரியான நேரத்தில் உதவி செய்வார்கள். அறிவு திறன் சிறப்பா இருக்கும். பேச்சு திறமன் சிறப்பா இருக்கும். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். நிறைய விஷயத்தை அறிந்து கொள்வார்கள். அதிகமா புத்தகத்தை படிப்பார்கள். நொறுக்கு தீனி தின்பதில் ஆர்வம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது சிறந்த அறிவாளியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபராக இருப்பார்கள். இவர்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான நிலை இருக்கும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். எல்லோரையும் இனிய முகத்துடன் வரவேற்று அனுசரித்து செல்லக்கூடிய நபராக இருப்பார்கள். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தருவார்கள். அடுத்து குறிப்பாக பொதுவா பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பெரியோர்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பும் இருக்கும் கொண்டு பொதுவா பாரம்பரியத்தை கடைபிடிப்பார்கள். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் நல்ல சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்புகள், எல்லோருடைய ஒற்றுமையும் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். இவர்களுடைய தொழிலை பத்தி பார்க்கின்ற பொழுது பேச்சால் சம்பாதிப்பது, கதை, ஆசிரியர் பணி, பத்திரிகை துறை, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புகைப்படம் எடுப்பது, கம்ப்யூட்டர் துறை, ஏஜென்சி கமிஷன், அரசு வேலைகள், கடல் கடந்து செல்வது போன்ற விஷயங்கள் மூலமாக அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். அதிகமா சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கேட்டையில பிறந்தவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா விலா எலும்புல பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவா கேட்டையில பிறந்தவங்களுடைய தசாபுத்தியை பற்றி பார்க்கின்ற பொழுது கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் ஆகுங்க. முதல் திசையாக புதன் திசை நடக்கும். ஃபர்ஸ்ட் திசையா புதன் திசை நடக்கும்.
கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலலாம் பிறந்துட்டா புதன் திசையே ஒரு சிலருக்கெல்லாம் 15 வருஷம் 16 வருஷம்லாம் கூட நடக்கும். அதுவே 4ஆம் பாதத்துல பிறந்துட்டா வெறும் 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் புதன் திசை முதல் திசையா இருக்கிறதுனால பிறக்கும் போதே தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு அனுகூலங்களும், ஜாதகரும் நல்ல ஒரு அறிவாளியாகவும் விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டு. கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தெல்லாம் பிறந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் புதன் திசை இருந்தா அடிப்படை படிப்பு, பேசிக் படிப்புன்னு சொல்றோம்ல, அந்த படிப்புலாம் நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். இவங்களுக்கு 2வது திசையாக கேது திசை வரும். ஒரு சிலருக்கு கேட்ட 1ஆம் பாதத்துல பிறந்தா 16 வயசு 16.5 வயசுல கூட கேது திசை ஆரம்பிக்கும். அதாவது புதன் திசை முடிஞ்ச பிறகு. ஒரு சிலருக்கெல்லாம் புதன் இருப்பு 2 வருஷம் 3 வருஷம் இருந்து போயிட்டா வச்சுங்களேன், உடனே கேது திசை வந்துடும். பொதுவா கேது திசை ஒரு மந்தமான திசை. 2வது திசையா வரக்கூடிய கேது திசை கொஞ்சம் மந்தமான திசை. இந்த 2வது திசையா வரக்கூடிய கேது திசையில ஒரு படிப்பு கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, டல்லா இருக்கிறது. அடுத்து குறிப்பா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பொதுவா சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கறது, அம்மா அப்பாவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கறதுலாம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் நல்ல சிறப்பா இருக்கிறது, நல்ல ஊகோன்னு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட கொடுக்கும். சுக்கிர திசை 20 வருஷம் நடக்குங்க. திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற விஷயங்கள் எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ வேண்டிய வயசுல அந்த 20லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சுக்கிர திசை நடக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். சுக்கிரன் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்காட்டாலும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். என்ன ஒரு கருத்துன்னா, புதனுடைய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 3வது திசையாக சுக்கிர திசை வருவதனால ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொடுக்காம ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஸ் கொடுக்கும். 4வதா இவங்களுக்கு சூரிய திசை வரும். சூரியன் நல்ல ஒரு பிரமாதமான நிலையை கொடுக்கும். பதவி யோகம், அந்தஸ்து யோகங்கள், செல்வம் செல்வாக்கெல்லாம் சூரிய திசையில் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதற்கு அடுத்து இவங்களுக்கு சந்திர திசை வரும். சந்திர திசை கொஞ்சம் லேட்டா வரும். சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால சந்திர திசை கொஞ்சம் நெருக்கடிகள் தருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பொதுவா ஜாதக ரீதியாக சந்திரனுக்கு நீச்சபங்க ராஜகம் இருந்துட்டா பெரிய கெடுதி கிடையாது. அடுத்து குறிப்பா ஒருத்தருடைய ஜாதகத்துல சில கிரகங்களுடைய தசாபுத்தி தான் ஒரு பொதுவான பலனா சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு 40-50 வயசுக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் வச்சுதான் சொல்லணும். ஒரு சில பொதுவான கருத்துக்கள் தற்போது உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். கேட்டையை பற்றி சில தகவல்கள் சொல்லியிருக்கேன். மீண்டும் நாளை காலை ஒரு புது தகவலுடன் ராசி பலனுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.